எனக்கு 2 கண் பார்வை முழுமையா தெரியாதுன்னாலும், எப்படி என்னால இந்த உலகத்துல இந்த அளவுக்கு வாழ்றதுக்கு இயலுமா இருக்கு? அப்படிங்கிற முக்கியமான சில விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கொள்ள போறேன். உங்களோட வாழ்க்கையில ஒரு இருளான நிலைமை, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை அப்படியெல்லாம் இருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க அப்துல்லா பேசுறேன். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ப்ரொஃபைல விசிட் பண்ணி பாருங்க. 2 கண் பார்வையுமே முழுமையா தெரியாம இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்தை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு 100க்கு 200% கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எப்படி இப்படியெல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு கண் பார்வை தெரியாது அப்படின்னு நிறைய கேள்வி வருது. நீங்க எப்படி கண்ணால பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்க என்னை பொறுத்தளவுல இந்த உலகத்தை அகக்கண்ணால அப்படின்னா மனசால உணரக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தான் சொல்லணும். இந்த காலத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், எல்லாருக்குமே மனசுல பாரம், எல்லாருக்குமே மனசுல கவலை. அது இல்லாட்டி என் லைஃப் என்ன பண்றது, இது இல்லாட்டி என் லைஃப் என்ன பண்றது, என்னால தனியே இருக்க முடியாது, எனக்கு அவங்க தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், நான் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒன்றை எக்ஸெப்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். எஸ், அன்பா சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை எக்ஸெப்ட் பண்ணீங்கன்னா மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி கூட கண் பார்வை தெரியாத பிள்ளைன்னு ஒதுக்கி ஒரு நாளும் வீட்டில் மூடி வைக்கல. அது எல்லாத்தையும் தாண்டி நானும் கூட இது ஒரு குறை, நமக்கு இது ஒரு குறையா போயிட்டே, ஏன் நம்மளை இறைவன் இப்படியெல்லாம் படைச்சான், நிறைய பேர் இறைவனுக்கு ஏசுறாங்க, இது குறையா போயிட்டு ஏன் என்ன இப்படியெல்லாம் படைக்கிறாரு, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் பண்றாரு, எனக்கு தான் இப்படியெல்லாம் கொடுக்கணுமா, யார் செஞ்ச பாவமோ அப்படிலாம், அதெல்லாம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க கண் பார்வையோட இந்த உலகத்தை பார்க்குற விதம் வேற, கண் பார்வை இல்லாத நாங்கள் இந்த உலகத்தை பார்க்குற ஒரு விதம் வேற. அதனால் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை மேலால கண்ணால பார்ப்பீங்க, ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தை பார்க்கும்போது உள்ளத்தால உணர்ந்து பார்க்குறோம். இதால நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். நிறைய மக்கள், ஒவ்வொரு விதமான மக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். அதனால அன்பா சொல்றேன், கண் பார்வை இல்லாத நாங்களே வாழும்போது, எங்களாலேயே முயற்சி முடியும்னு நாங்கள் ட்ரை பண்ணும்போது, ஏன் உடம்புல சக்தி இருந்தும் தொழில் செய்யாமல் இருக்கிறீங்க? ஏன் உங்களால் ஏழுமா இருந்தும் ஒரு விஷயத்துக்கு முன்னாகாமல் இருக்கிறீங்கன்னு தான் என் கேள்வி. நான் சொல்கிற விஷயம், எப்பவும் நீங்களா வாழணும், உங்களால் வாழணும். உங்களுக்காக இன்னொருவங்க கஷ்டப்படவும் தேவையில்லை. உங்களுக்காக இன்னொருவங்க பார்த்து அனுதாபப்பட்டு ஐயோ பாவம்பா அப்படின்னு சொல்லவும் தேவையில்லை. உங்களோட லைஃப் நீங்கள் வாழுங்க, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.